நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த காலை நேரம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தன் கிராமத்தில் இருக்கும். கண்டமத்தன் கிராமத்தினுடைய அஷ்டமங்கர மகா கும்பாபிஷேகத்தினுடைய கோவில் திருவிழாவுடைய நிகழ்வு தான். ओम आम आत्मसत्याधिपतये ओम आम ओम ब्रह्मणे नमः वेदात्मने विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आत्मसत्याधिपतये ब्रह्मणे स्वाहा ओम भगवती ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கருடாள் நான் அதுதான் செக் பண்ணிட்டு போங்கன்னு போயாடு டேய் நிதிஷே அந்த பேக்
திட்டக்குடி வட்டம் கண்டமத்தான் கிராமத்தில் இருந்து இந்த நேரலையை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் நான் பண்பலை. நான் மீடியாவினுடைய நேரலையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பக்தர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரலை ஒரு ஆகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். நான் மீடியாவின் வழியாக நான் எஃப்எம்மினுடைய இந்த முகநூல் பக்கத்தில் இருந்து இந்த நேரலையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிகளுக்கும் ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நவகிரக பரிபாலன தெய்வங்களுக்கும் நுழைவாயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் இந்த நேரலை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நேரலையாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்மளுடைய குரல் பதிவு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ குரல் பதிவு மிக தெளிவாக அனுமானிக்க முடிகிறது. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கோவில் வளாகத்தில் இருந்து, வரதராஜ பெருமாள் வளாகத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரியார்கள் எல்லாம். பட்டாச்சாரியார்களுடைய வேத மந்திரங்கள் ஒழிக்க இந்த நேரலை, இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மீடியாவின் வழியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். மிக நேரலையாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய மகா கும்பாபிஷேகத்துடைய நேரலையை உங்களுடைய நான் மீடியா வழங்குவதில் பெருமைப்படுகிறது. நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வினுடைய பின்னணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டமத்தான் கிராமம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்துக்கு உட்பட்ட இந்த கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன், அதே போல ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ செல்வ கணபதி, கருடாழ்வார், ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களுக்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே வேத பாராயணங்கள் முழங்க அந்த இடத்தில் யாகம்லாம் காலையெல்லாம் நடத்துகிறாங்க. நேற்றைய பொழுதினுடைய இரவில் இருந்து இன்று காலை கோபூஜை வரைக்கும் நிகழ்த்தப்பட்டு சிவாச்சாரியார்கள்லாம் மிகச்சிறந்த மந்திரங்களை எல்லாம் முழங்கி இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மகா கும்பாபிஷேகம் நிகழ காத்திருக்கிறது. வாருங்கள் அப்படி. சரி, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி யார்கிட்ட கேட்கலாமா? அதுக்குள்ளே அந்த இடத்துல அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மந்திரங்கள் முழங்க எல்லாருமே அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேத ஓமகுண்டங்கள்லாம் நிகழ்ந்த இந்த இடத்தை ஒரு பார்வைக்காக நேயர்களுக்கு காட்டலாம். இந்த இப்படி உள்ளே வாங்க, கொஞ்சம் உள்ளே போங்க அப்படியே. இங்கே தான் யாகம் நிகழ்த்தப்பட்டது. இந்த இடத்தில் இருந்து தான் கடந்த சில நாட்களாக அவர்களுடைய யாகங்கள்லாம் சிறப்பாக நடத்தப்பட்டது. காலையில் கோபூஜையில் நடத்தப்பட்டது. என்ன நடந்தது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள்ட்ட சிலர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா இதை பற்றி கொஞ்சம்? காலையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. வணக்கங்க. இல்லை, அது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்ககிட்ட நான் கேட்குறேன். வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூமாதேவி, மாரியம்மன், விநாயகர் மகா கும்பாபிஷேகம். அதாவது இங்கே கம்ப பெருமாள் இருக்காருங்க. இது யாகசாலை பூஜை. நேற்று காத்தால வாசு சாந்தி பூஜை பண்ணி கணபதி ஹோமம் பண்ணோம். இது ஈவினிங் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சரஸ்வதி பூஜை. இப்போ காத்தால நாடி சந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். பேர் நடத்திட்டு இருக்கோம். சரியா 9 மணிக்கு கடம் எடுக்கிறது. ஓகே, கடம் எடுத்ததுக்கு பிறகு தான் கும்பாபிஷேகம். அதனால் விதானத்திலிருந்து நம்ம நேரலையாக நிகழ்வை கொடுப்பதற்கு தயாராகிறோம். அப்படி உள்ளவாங்க, நேரலையாக போல வாங்க. கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரலை நிகழ்வைத்தான் நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் மீடியா வழியாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து நிகழ்ச்சியை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களே, இந்த ஒரு மாபெரும் நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தருணம் நான் மீடியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவே நாங்கள் பார்க்கிறோம்.
மறுபடியும் இன்னும் வரதராஜ பெருமாள் சன்னதிக்குள்ளே இருந்துதான் வேத பாராயணங்கள் மற்ற பூஜைகள்லாம் நிகழ்த்தி அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அருமையான ஒரு நிகழ்வு. வாங்க அப்படியே நம்ம வந்து இவங்களுடைய சேர்ந்து அப்படியே பயணப்படலாம். ஏன்னா கலசம் கொண்டுன்னு போகிறாங்க. அங்கே கலசம் கொண்டு போன பிறகுதான் அவர்கள் வந்து மேலே விமானத்துக்கு போய் கோபுரத்தில் வந்து அந்த கலச நீரை தெளித்த பிறகுதான் இந்த கும்பாபிஷேகம் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. மங்கள வாத்தியங்கள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். வாங்க. காப்பு கட்டிய பக்தர்கள்லாம் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வந்து மறுபடியும் மந்திரங்கள் முழங்க தயாராகிட்டாங்க. யாகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம அந்த நேரலையை மறுபடியும் தொடரலாம். இப்பொழுது அங்கே காப்பு கட்டிய பக்தர்கள் எல்லாம் கலைந்து சிவாச்சாரியாரை பட்டாச்சாரியாரை பின்தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய முகத்திலும் அம்மனுடைய அருளும், கணபதியினுடைய அருளும், ஆஞ்சநேயருடைய அருளும், ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய அருளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருமே தங்களுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் முன்வைத்தபடியே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய நேரலையை நான் மீடியா வழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான நேரலை நிகழ்வு இது. வாங்க அப்படியே முத்துமாரியம்மனுடைய ஆலயத்திற்குள் எல்லோருடைய பக்த கூட்டங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பின்னணியில் இந்த நேரலையை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரலையினுடைய நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முத்துமாரியம்மன் கோவில் உள்ளே சிவ பட்டாச்சாரியார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கோவிலினுடைய உள்ளே சாமிக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பூஜையினுடைய நேரலையை இப்பொழுது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி போகலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். தள்ளிட்டு போங்க. இப்ப நேரலையாக அம்மனுக்கு அர்ச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரலையை உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காட்சி ஒரு மிகப்பெரிய காட்சியாகவே இருக்கும். அம்மனை பிரதிஷ்டை செய்து நேற்று இரவு வைத்த பிறகு இன்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு ஆராதனைகள், மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட்டாச்சாரியருடைய கையில் கலசம் செல்கிறது. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் தழுவிய நாடுகள் இருக்கக்கூடிய பக்தர்கள் அம்மனிடம் வேண்டலாம். உங்களுடைய வேண்டுதல் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய காலை நேரத்தில் நான் மீடியாவினுடைய நான் எஃப்எம் முகநூல் பக்கம் வழியாக இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருப்பதில் உள்ளபடியே நாங்கள் மிக பெருமைப்படுகிறோம். பட்டாச்சாரியாருக்கு வெளியே வருகிறார். நகர்ந்து செல்லலாம். வாங்க. பக்தர்களுடைய முகத்தில் அருள் பாவிக்கும் எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஒரு அருமையான நேரலை நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அனுமானிக்கிறோம். உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரலை நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே இது காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மந்திரத்தை கேட்போம். இப்பொழுது எல்லோருமே வந்து உள்ளறை நோக்கி
அந்த வளாகத்திற்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் இந்த கண்டமத்தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வில் இருந்தால் உங்களிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், அப்படியே உள்ளே போகலாம். ஸ்ரீ செல்வ விநாயகருடைய ஆலயத்திற்குள் நாம் நுழைகிறோம். செல்வ விநாயகருடைய ஆலயத்திற்குள் நேற்றுதான் விநாயகருடைய திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றைய காலை பொழுதில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், செல்வ விநாயகர் கண்டமத்தான் கிராமத்தில் மிக அற்புதமாக தன்னுடைய அருளை வழங்குவதற்காக பக்தர்களுக்காக காத்திருக்கக்கூடிய கணபதியினுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அப்படியே வாங்க, ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய நேரலை இதையை காட்டுவோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதிக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இவருக்கென்ற ஒரு தனி சன்னதி. பெருமாளை செய்வித்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்வார்கள். திருப்பதி சென்றால் திருப்பம் நிகழும். அதே போல ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அருமையான உங்களுடைய வேண்டுதலை முன்வையுங்கள், எல்லாம் சித்தியாகும். வரதராஜ பெருமாளை வணங்கியபடி கருடாழ்வார் சன்னதிக்கு முன்னே பரிவாளர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய சிலையையும் நம்ம காட்டலாம். ஏன்னா வரதராஜரை பார்த்தபடி கருடாழ்வாருடைய மிகப்பெரிய ஒரு சிலையும் இங்கே நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அப்படியே நேரலைக்காக நம்ம பின்னணியே செல்வோம். பாருங்கள், அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய நேரலை காட்சிகளை நேர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், மங்களவாதியங்களும் மகிழ்ச்சி வெள்ளோட்டமான ஒரு நிகழ்வும் இந்த நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தினுடைய அழகியலை நேர்கள் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவிலினுடைய கொண்டாட்டத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நுழைவாயிலுக்கு வெளியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய இந்த நேரம் வெளியே ஒரு மிகப்பெரிய உற்சாக திருவிழாவாக மக்களுடைய பார்வையில் இந்த ஒரு சந்தோஷம் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணமாக நாம் பார்க்கிறோம். அப்படியே வாங்க, கோவிலுக்குள்ளார வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சத்தமான ஒரு இசை, எல்லோருடைய முகத்திலும் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகிழ்ச்சி நிறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையான இந்த வாழ்வியலுடைய எல்லா விதமான மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், அப்படியே கோயிலுக்குள் செல்லலாம்.
பேசுறீங்களா? ஐயா பேர் என்னங்க? ஐயா பேர் நாராயண உபதார். நாராயண உபதார். நாராயணசாமி. நாராயணசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கார். ஐயாக்கு என்னங்க வயசு? வயசு என்ன? வயசு 85 முடிய போகுது. அப்படியா? இது உங்களுடைய சின்ன வயசுல ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த கும்பாபிஷேகம். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஐயாவுக்கு வந்து ஒரு 80 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் தன்னுடைய கும்பாபிஷேகத்தினுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாங்க அப்படியே போகலாம் உள்ள. யாராவது பேசலாமா? யாராவது பேசுறீங்களா? இங்க யாராவது பேசுறீங்களா? எஃப்எம்ல லைவ் போயிட்டு இருக்கோம், நாங்க டிவியில ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கோம். யாராவது பேசுறீங்களா? கோயில் பத்தி பேசுறீங்களா? இப்போ யாராவது பேசுறீங்களாப்பா? யாராவது பேசுறீங்களா? நான் கேட்டா பத்தி சொல்றீங்களா? சரி. அதாவது இங்க வந்து இது திட்டக்குடி வட்டம் கடலூர் மாவட்டத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கண்டமத்தான் கிராமத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு பக்கம் சந்தோஷமான அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. சொல்றதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க. பேர் சொல்லுமா. என் பேர் கல்யாணி. என்ன பேரு? கல்யாணி. கல்யாணம்மா கொஞ்சம் முன்னாடி வாமா. நீ ஒண்ணு இல்ல வாமா, முன்னாடி வாமா. எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அரங்கூர் நானு. அப்படியா? அரம்பூரா? அரங்கூர். இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கும்பாசத்துக்கு. எப்படி இருக்கு? பிறந்தது இந்த ஊர் தான். அப்படியா? இப்ப பிறந்து இந்த ஊர் தான்றப்ப ஏற்கனவே ஒரு கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீங்களே, அது எப்ப நடந்தது? அது எம்மா நாளா ஆகுது நடந்து? 25 வருஷம் ஆச்சு தெரியுமா? 25 வருஷம். இது 25 வருஷத்துக்கு அப்புறம் நடத்துற கும்பாபிஷேகம். ஆமாங்க. அப்படியா? அப்படிதான். சரி. நீங்கம்மா? நீங்க பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி. எல்லாம் வெளியூர்காரங்களா வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு. உள்ளூர்காரங்க யாராவது வந்திருக்காங்களா பார்க்கலாம், அவங்க கிட்ட பேசுவோம். சரியா? வாங்க. கோவில் வளாகத்திலிருந்து அம்மனுடைய சன்னதிக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய சன்னதிக்குள்ள இருந்து பட்டாச்சாரியார்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க. அப்படியே திரும்புங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லலாமா? வாங்க அப்படியே திரும்புங்க. வாங்கம்மா, ஏமா பயப்படுறீங்க? டிவியில போதுமா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாரதி. எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இங்க 5 இயர்ஸா இருக்கேன். 5 இயர்ஸா இருக்கீங்க. இது உங்களுடைய பிறந்த ஊரா அல்லது புகுந்த ஊரா? புகுந்த ஊர். எந்த ஊர் நீங்க? நான் செங்கல்பட்டு. சரி. இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் நடந்தப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். 25 வருஷத்துக்கு பிறகு நடக்குது இங்க. சரி. இப்போ இந்த நேரலையா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கணவர்லாம் இங்க தான் இருக்காரு? இங்க தான் இந்த ஊர்ல? இங்க தான் இருக்காரு. எங்க வெளிநாட்டுல எங்க வேலை செய்யறாரா? வந்துட்டாரு. இப்ப துபாயில இருந்தாரு, இப்ப வந்துட்டாரு. லீவ்ல வந்திருக்காரா? இல்ல, கேன்சல். அதாவது கண்டமத்தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாதி பேருடைய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெளிநாடுகளில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒமான், கத்தார், குவைத், பஹ்ரைன், துபாய் இது மாதிரியான நாடுகளில். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களும் சில பேர் இங்கேயே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பு தான் இந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தில் என்னமா வேண்டிக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தர் மட்டுமே தனியாக இருந்தோம்னா அது பெரிய சந்தோஷம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய வெளிப்பாடு. ரொம்ப நன்றிங்க. வாங்க அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம். அந்த பக்கம் பின்னாடி வந்து யாக கூட்டங்கள் பற்றி போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் போங்க, இன்னொரு கனெக்ட் பண்ணி பாலிமர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட். அப்படியா? சூப்பர், நான் கார்டு தரேன். நம்ம கார்டு இருக்காரா? ஃப்ரீயாக இருக்கப்ப கால் பண்ணுங்க. நான் ஒரு 12, 2, 3 வரைக்கும் இருப்பேன். ப்ளீஸ். சரி.
மகா கும்பாபிஷேகத்தினுடைய பின்னணியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மேலதாளம் வாசிக்கக்கூடியவர்கள்கிட்ட வந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாங்க. கண்டமத்தானுடைய இன்னொரு முக்கியமான காப்பு கட்டிட்டு இருக்கக்கூடாரு நம்மளுடைய சின்னசாமியுடைய நண்பர் மணிகண்டன். மணிகண்டன் கிட்ட பேசலாம். வணக்கம் மணிகண்டன். வணக்கண்ணா. இப்போ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்க, ஆமாம். காப்பு கட்டி இருக்கீங்க. ஆமாம். பின்னணியில் இருக்கிற இதெல்லாம் சொல்லுங்க. எவ்வளோ வருஷமா இந்த கோவிலுடைய கோவில் 3 ஆண்டு காலமாக கட்டிக்கிட்டு இருக்கு. கோவில் 3 ஆண்டு காலமாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த வரி பணம், அதல்லாத வெளிநாடு வாழ் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பல லட்சம் கொடுத்து சிறப்பும் சீருமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஸ்ரீ விநாயகர், முத்துமாரியம்மன், வரதராஜ பெருமாள் ஆகிய மூவருக்கும், பின்ன நவகிரகம், ஸ்ரீதேவி பூதேவி, ஆஞ்சநேயர், இந்த ஊருக்கே உள்ள பிரம்மாண்டமான நுழைவாயில் இருக்குது, ஆர்ச்சு, அதுக்கும் சேர்த்து அனைத்து தெய்வங்களுக்கும் இப்போ மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக சீரும் சிறப்போடு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குது? நம்ம வேண்டுதல் என்ன, ஊர் மக்கள் நல்ல செழிப்பு சீருமாக இருக்கணும், மழை பெய்யணும், விவசாயம் நல்லா செழிக்கணும், வேலை வாய்ப்பு மக்களுக்கு பெருகி நல்லா சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் புள்ளக்குட்டியோட. அதாண்ணா. பரவாயில்ல. எல்லாருக்குமே இந்த மாதிரியான காலகட்டங்களில் நல்ல பெரிய அளவுக்கு வேண்டிய மேலே போகலாம். விமானத்திற்கு கோபுரத்தினுடைய உச்சிக்கு செல்வது இந்த நேரத்துக்கு சால பொருத்தமாக இருக்கும். வாங்க போகலாம். மாரி போயிடலாமா? நம்ம போயிடலாம், முன்னாடி போயிடலாம், மேலே போயிட்டு வா. போ வாங்க. எல்லாருமே இப்போ வந்து மேலே ஏறி வருவதற்கு தயாராக இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே படி ஏறி போயிடலாம். எல்லாம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நம்ம தயாராகலாம். நேர பார்த்து ஏறு. இப்போ நாங்கள் வந்து படி ஏறிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படியாக ஏறி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி முன்னுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூழல் தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிதானமாக ஏறுங்கள். நிதானமாக ஏறுகிற பொழுது வாழ்க்கை எல்லா விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே இது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு ஆண்டாகவும் நாளாகவும் இருக்கும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். இவங்கிட்ட தான் ரெடி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சிலை அல்ல? எல்லா தொட்டியிலையும் வந்து பூக்கள் நிரப்பி இருக்கிறாங்க. கிராமத்தினுடைய எல்லோருடைய வீடுகளிலும் எஜ்ஜில் போவதை அப்படியே காட்டு. டிராக்டர்லெல்லாம் உணவுலாம் தயாரித்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து கோபுரத்திற்கு வந்துட்டோம். ரொம்ப அருமையான ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய வெளிப்பாடு. வெடி சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே வந்து வெடிகள் இப்போ நம்ம வந்து கோவிலினுடைய கோபுரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்கு தான் கோபுர கலசம் வந்து நீர் தெளித்த பிறகு நீர் தெளித்து அதை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவை வெளிப்படுத்துவார்கள். பட்டாச்சாரியார்கள்லாம் கீழே வந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மேலே வந்துட்டோம். எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ செல்வ கணபதி, எல்லா தெய்வங்களுக்கும் கருடாழ்வார், ஆஞ்சநேயர், நவகிரகங்களுக்கெல்லாம் இங்கே வந்து மிகப்பெரிய ஆகம விதிப்படி எல்லா விதமான மந்திரங்கள்லாம் செய்து இப்பொழுது உங்களுக்காக அந்த கலசத்தை நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் மீடியா வழியாக உச்சமான தூரத்தில் இருந்து உங்களுக்கு அந்த நான் மீடியாவினுடைய வழியாக அந்த கோபுரத்தினுடைய வெளிப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தருணமாக நாம் இருக்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்தை உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் மீடியாவின் நான் எஃப்எம் வழியாக எங்களுடைய வாழ்த்துக்களை, தெய்வத்தினுடைய எல்லா விதமான பரிபூரண ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும், அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தான் இந்த கிராமத்தினுடைய வெளிப்பாடாக
இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பிடிக்கல காட்டிட்டு இப்போ நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட்டத்தினுடைய உச்சத்தை இப்போ மேல் விதானத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து மகா பாராயணம் மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உச்சத்தில் இருந்து நேர்களே ஒரு அருமையான மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரலை ஒளிபரப்பை உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் எஃப்எம் வழியாக NAAN FM இந்த வழியாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
வெளியே பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் தலைகள் மட்டுமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கண்டமத்தான் கிராமத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்களும் இங்கே தான் குழுமி இருக்கிறாங்க. நம்ம சில பேரை சந்தித்தோம். அவங்களாம் வந்து கண்டமத்தான் கிராமத்தில் இல்லை, நாங்கள் வெளியே இருக்கோம், இருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்தவர்கள் மிக அற்புதமான ஒரு செயலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல பேர் வந்து வெளிநாடுகளில், துபாய் மாதிரியான நாடுகளில், பஹ்ரைன், அப்புறம் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்களாம், குவைத்தில் இருக்கிறாங்க, அப்புறம் துபாயில் இருந்துகிட்ருக்காங்க, ஷார்ஜா, இப்படி பல்வேறு நாடுகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய, தொழில் நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க. சில பேர் தொழில் நிமித்தமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால தங்களுடைய சொந்த ஊரில் இருந்தே நேரலையாக இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நேரலையாக நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் வந்து இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களை கொண்டாட்டத்திற்கு நாம் இட்டுச் செல்கிறோம். அந்த குட்டி பையன் பேக் இல்லை, எங்கே போயிட்டேன்டா? இல்லைடா, எங்கே வர சொல்ல அவனை தெரிஞ்சிடுறாங்க. இங்கே வாடா, எங்கள் கூட ஏறு, எங்கள் கூட ஏறு, எங்கள் கூட வெளியே தெரிஞ்சிடுவாங்க. இங்கே நில்லு தம்பி. யாராவது அவர் பேசுகிறாங்க, கோயில் பற்றி பேசுகிறாங்க. பப்ளிக்கில் காட்டு. டேய் சும்மா கையை இப்போ பாருங்கள், ட்ரோன்லலாம் வந்து இந்த பதிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள், கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய பதிவை. இது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இப்போ நவீன சாதனங்கள்லாம் பயன்படுத்தி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக பதிவும் நேரலையாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் எஃப்எம்முடைய வழியாக இந்த நேரலையை நாங்கள் வழங்கி கொண்டிருப்பதில் உள்ளபடியே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அருமையான ஒரு நேரலை நிகழ்வு. இந்த நேரலை நிகழ்வை ட்ரோன் வழியாகவும் இங்கே உலகம் தழுவிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறது உங்களுடைய நான் மீடியா. ஸோ அதனுடைய காட்சியை தான் என்னுடைய தம்பி அரவிந்த் வந்து காட்டிகிட்ருக்கான். யூ வித் வா, அது சுற்றி நம்மளுடைய நாங்கள் என்ன நேரலை வழங்குகிறோமோ அதை அப்படியே பதிவு செஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்கா அப்பட்டா மாஸ்க் வைக்கிறாங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் போட்டுக்கிறேன், நான் சேஃப்டி. இப்போ உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா இது வந்து கோவிட் காலகட்டம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ பெரிய அதிகமான கூட்டம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கொரோனாக்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், பாதிக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல எல்லாருமே வந்து முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க. இப்பொழுது நானும் வந்து முகக்கவசம் அணிந்து தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது கொஞ்சம் அப்படியே எடுத்து கையில் வச்சுருந்தோம். இப்போ எல்லாருமே மேலே வர்றதுனால
அத்தனை பேருமே வந்து முகக்கவசம் அணிந்து தான் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியை எல்லாருமே வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். என்னென்னா நம்மளுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பாதுகாப்பும் நம்மிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் சொன்னோம். இப்போ நேரலையாக அந்த கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரலையை நேயர்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள். பேசலாம், ஒன்றும் இல்லை, கோவில் பற்றி தான். அப்படி இல்லைங்க, இதை இப்படி நினைக்கலாமா? இப்படி நினைக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய பேச்சுக்காக கொஞ்சம் அந்த முகக்கவசத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அப்படியே இறக்கிக்குங்க. நேர்களை இப்போ வந்து நம்ம கண்டமத்தான் கிராமத்தினுடைய கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் என்னுடன் ஒருவர் இருக்கார், அவரோட பேச போகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் சொல்ல. என் பேர் ராமலிங்கம், கண்டமத்தான் கிராமத்தை சேர்ந்த பையன். கோயில் வந்து இப்போ சிறப்பாக 3 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய கோயிலாக இருந்தது. அதை இடிச்சுட்டு இப்போ புது கோயில் 3 கோயிலை கட்டி சிறப்பாக இப்போ வழி நடத்திட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரே ஒரு தர்மகர் தான் இருந்தாப்புல. அவர் தலைமையில் நடைபெற்று இருந்தது எல்லாமே, கோயில் விஷயம் பொது விஷயம் எல்லாமே. இப்போ ஒரு 6 தர்மகர் தான், ஆளுக்கு ஒரு கொத்துக்கு ஒரு ஆள் போட்டு 6 தர்மகர் தாமே சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தர்மகரத்தை கிடைச்சது நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அந்த 6 தர்மகர் தான் கிடைச்சி பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு? நீங்கள் இந்த கோவில் குழுவில் நீங்கள் என்ன அங்கத்தினராக இருக்கீங்க? கோவில் கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. நம்ம கோவிலில் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வேலை சொன்னால் செய்வோம் போவோம். அப்பா தர்மகர் தான் இருக்கார். நம்ம மற்றபடி நம்ம இல்லை, பசங்க மூலயமா வசூல்லாம் பணம் எல்லாம் வசூல் பண்ணி எங்களால் முடிஞ்ச நிதியை இந்த கோவிலுக்கு தந்துருக்குறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம். ஆமாம் சார், 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கப்படுது. எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கே ஒரு 4 வருஷம் எப்பயுமே வருஷம் விழா நடத்துவோம். இப்போ 4 வருஷமாக விழாவும் இல்லை. இப்போ திடீர்னு இப்போ 4 வருஷம் கழிச்சு ஒரு விழா வரும்போது எங்களுக்கு ரொம்ப பூரிப்பாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருடைய மனசில் அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த வருத்தங்களாம் நீங்கி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி வேணாம் சார். வாங்க, இப்போ இந்த நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக கோபுரா வழியாக கூட நாங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோபுரா பதிவையும் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரே நேரத்தில் நேரலையாகவும் அதை பதிவு செய்வதற்கான விஷயங்களையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நேரலையாக போய்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் எல்லாமே கீழே இருந்து அழைச்சிட்ருக்காங்க. நாங்கள் இங்கிருந்து அவங்களை நேரலையாக நிகழ்வில் காட்டி கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக நாங்கள் பார்க்கிறோம். கொரோனா காலகட்டம் அப்படின்னாலும் கூட இத்தனை நாள் ஒரு 4 ஆண்டுகளாக விழா எதுவுமே நாங்கள் நடக்கலை எங்கள் கோவில் இப்பகுதியில், எங்களுடைய கண்டமத்தான் கிராமத்தில். இதான் முதல் நிகழ்வு. அதனால் எல்லாருடைய சந்தோஷமும் இதில் அடங்கியிருக்கு. 3 வருஷமாக நாங்கள் வந்து இந்த கோவில் கட்டத்துக்காக தீர்மானித்து இத்தனை நாட்கள் போராடி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்கன்னு தெரியல, எந்தெந்த நாட்டிலேருந்து நிகழ்ச்சி பார்க்குறீங்கன்னு தெரியல. உங்களுடைய சிறு பங்களிப்பு தான் இந்த கோவிலினுடைய வளர்ச்சி. இன்றைக்கி கும்பாபிஷேகத்திற்கு வந்து நிற்குது அப்படின்னா இதனுடைய பின்னணியில் எத்தனை பேர் செயல்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய கண்டிப்பாக எங்களுடைய நன்றிகள். இறை ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும், இறைவனுடைய அருள். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி, அப்புறம் வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், நவகிரகங்கள், இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய எல்லா உழைப்பையும் கொடுத்து கோவிலை நிர்மாணம் செய்து இன்றைக்கி மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாங்கள் நேரலையாக உங்களுடைய ஊரில் கண்டமத்தானில் வந்து இந்த நேரலையை வழங்குவதில் எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நான் மீடியா வழியாக எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ந்து அந்த நிகழ்வை பார்ப்போம்.
அவங்கள கீழே இருக்கவங்களாம் காட்டாங்க, அந்த குட்டி பசங்க. அதாவது குட்டி பசங்கள்லாம் அதிகமாக கை காட்டிட்டு மகிழ்ச்சி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கீழே. எல்லோருடைய முகத்துலையும் பாருங்கள். சரி, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் நேரலையை தொடங்கலாமா? இல்லை அப்படியே தொடர்ந்து போகலாம் அப்படியே. ஆமாம், ஏன்னா இது இப்பயே நிறுத்திட்டா நீங்களும் விடைபெற்று போயிடுவீங்க. அதனால் வேண்டாம், நம்ம தொடர்ந்து இந்த நேரலையை கண்டினியூ பண்ணலாம். தொடர் நேரலையாக போகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அதாவது இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது சில நிமிடங்களில் எல்லா பட்டாச்சாரியார்களும் மேலே வர போகிறாங்க. கலச தண்ணீரை கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலசத்திலிருந்து நீர் ஆகுதி செய்யப்பட்டு சம்பூர்ண, அதாவது இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவை மிக அழகாகவே செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு காத்திருக்கிறது. அப்படியே அந்த கலசத்தை இந்த பக்கத்தில் ஒரு கலசம் இருக்குது. அங்கே 3 தெய்வங்கள். ஒரு பக்கம் முத்துமாரியம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கான கோபுர கலசம், இன்னொரு பக்கம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஸ்ரீ செல்வ கணபதி. இந்த 3 தெய்வங்களுக்கான கோபுரங்கள், அதனுடைய கலசத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ இங்கே நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கான கும்பாபிஷேகத்துக்கு காத்திருக்கக்கூடிய கலச பூஜை எல்லாம் நடத்தி முடித்து அதனுடைய நீர் தெளிப்பதற்காக பட்டாச்சாரியார்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டோம், செல்வ கணபதியினுடைய கோபுரத்தினுடைய கலசத்தை. அதே போல் முத்துமாரியம்மனுடைய கோபுர கலசத்தை உங்களுக்கு காட்டுறோம். அந்த கோபுர கலசத்தையும் நீங்கள் பாருங்கள். அந்த கோபுர கலசத்தில் தான் நீர் தெளித்து பட்டாச்சாரியார்களாக இங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த இடத்துலலாம் நிகழ்ந்து காத்திருக்காங்க. இந்த தண்ணீர் தன் மீது விழாதா, இந்த வான்மழை மேகமாக பொழியாதா, அவர்களுக்கு அதிகமாக அந்த சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பக்த கோடிகளுடைய முகங்களில் தெரியுது. 3 கோபுரத்தினுடைய நீர் தெளிப்புக்காக காத்திருக்கிறார்கள். எதிர்ப்புறத்தில் கோபுரத்தினுடைய நுழைவாயிலுக்கு முன்னாடி, அதனுடைய என்ட்ரன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த நுழைவாயில் வழியாக எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் கோவில் பின்புறத்திலும் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்க தோணுது. ஒரு வெள்ளிக்கிழமை, அதுவுமாக ஒரு 25வது ஆண்டுக்கு பிறகு 25 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய சந்தோஷம் எல்லா மக்களுக்குமே இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரியா? என்னம்மா மண்ணில் இருக்குடா. டிஃப்ரெண்ட் வியூஸ் எதாவது வைக்க முடியாது. டிஃப்ரெண்ட் வியூஸ். பேன் பண்ணுறியா? இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய நேரலையை வேறு வடிவத்தில், வேறு தளத்தில் இருந்து, வேறு தொழில்நுணுக்கத்துடன் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், எல்லா மக்கள் கீழே அப்படியே குழுமி இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய பார்வையிலும் கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய தெளிக்கப்படக்கூடிய அந்த புனித நீர் தங்கள் தலையில் விழாதா, தங்களை இறைவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த இறை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா என்பதாக மக்கள்
அப்படியே குழுவி கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு நிகழ்வை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து இந்த நேரத்தினுடைய இந்த நேரலை ஒளிபரப்பை வழங்கி கொண்டிருக்கிற தருணம், எதையும் பாத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாமும் இருக்கிறோம். எந்த ஒரு செயலுமே வந்து நம்மளுடைய அஜாக்கிரதையால் சில விஷயங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் வந்து மிக சர்வ ஜாக்கிரதையாக இருப்போமில்லை, அதே ஜாக்கிரதை உணர்வுடன் தான் இங்கேயும் எல்லோருமே காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்கக்கூடிய தருணத்தை நாமும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோவிலினுடைய அதனுடைய தளத்தில், அந்த தளத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே தான் வந்து 3 கோபுரங்கள், 3 கோபுரத்திற்கும் கலசங்கள் வைத்து மிக மந்திரங்கள் சொல்ல, பாராயணங்கள் முழங்க வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பட்டாச்சாரியர்கள்லாம் மேல் வரப்போகிறார்கள். கலசத்திற்கு நீர் தெளித்து அந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு தருணத்தை மிக அழகாக இந்த நேரலையை நான் எஃப்எம் வழியாக நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த நேரலை நிறைவு பெற்ற பிறகு இந்த நேரலையினுடைய காட்சிகளும், இங்கே நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த காட்சிகளும், ட்ரோன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகளையும் அப்படியே யூடியூப் எங்களுடைய நான் மீடியா NAANMEDIA என்ற எங்களுடைய நான் மீடியா யூடியூப் வலைத்தளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். அந்த நிகழ்வை நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரலாம், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், நான் எஃப்எம்முடைய இந்த முகநூல் பக்க நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி அவர்களையும் இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்வில் பங்கெடுக்க வையுங்கள். ஏன்னா கும்பாபிஷேகம் இன்னும் வந்து நிறைவு பெறலை. இப்போ எல்லா விதமான ஆயத்த கட்ட பணிகளும் நடந்து மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு. இன்னும் சில நிமிடங்களில் கோவிலினுடைய கோபுரத்தில் அந்த புனித நீர் தெளித்து அந்த கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறார்கள். பட்டாச்சாரியர்கள் இந்த நிகழ்வினுடைய செயலை நிகழ்த்துவதற்காக அவர்களுடைய பங்களிப்பை மிக அழகாகவே செய்திருக்கார்கள். ஸோ பட்டாச்சாரியர் வந்துட்டார். ஸோ அவருடைய செயல்பாடு மிக சரியாகவே இருக்குது. இப்போ அவர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஓய்வாக இருந்தாருன்னா ஒரு 2 நிமிடங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். சாமி 2 நிமிஷம் லைவுக்காக அப்படியே நம்ம ஃபேஸ்புக் லைவ் போயிட்டுருக்கோம். சும்மா 2 நிமிஷம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி உங்களுடைய பங்களிப்பு மட்டும் ஒரு 2 வார்த்தை பேசலாமே. பேசுகிறீங்களா? வணக்கம் நேர்களே. இப்போ நம்மளுடைய கோவிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு தருணத்தில் நின்றுட்டுருக்கோம். பட்டாச்சாரியர் என்னோட இருக்கார். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என்னுடைய பெயர் விக்னேஷன் பேர். அதாவது இந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்திலே கண்டமத்தான் என்று சொல்லக்கூடிய அழகான கிராமத்திலே எழுந்து கண்டமத்தான் கிராம பக்த மகாஜனங்களை காத்து ரட்சித்து அருள்பாலிக்கக்கூடிய மகா கணபதியும் ஸ்ரீமத் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சுவாமி ஆலய மற்றும் முத்துமாரி அம்பிகையினுடைய ஆலய மகா சம்பிரோக்ஷண மகா கும்பாபிஷேக வைபவமானது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நடைபெற உள்ளது. அதன் அங்கமாக நேற்றைய தினம் காலையிலே துவங்கப்பெற்று முன்னவனாம் மூத்தவனாம் ஆணை முகத்தவனாம் 5 கரத்தவனாம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களிலே முதல் கடவுளாக இருக்கக்கூடிய மகா கணபதியை யாகத்தை செய்வித்து துவங்கப்பெற்று அடுத்த கட்டமாக நேற்று மாலை பூர்வாங்கம் என்று சொல்லக்கூடிய வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, ரக்ஷாபந்தனம், ரக்ஷோகணம் என்று சொல்லக்கூடிய பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு நேற்று மாலை தினம் முதற்கால யாக வேள்வியானது சிறப்பானது முறையிலே நடைபெற்றது. தற்பொழுது 2ஆம் கால யாக வேள்வியானது நிறைவு பெற்று பூர்ணாவதி அளித்து நிறைவு பெற்று தற்பொழுது விமானம் மற்றும் மூலாலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக வைபவமானது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நடைபெற உள்ளது. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். ஏன்னா நம்மளுடைய கோவில் கும்பாபிஷேகத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நேரலையாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் இருந்து இந்த நேரலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அம்மனுடைய அருளும் கணபதியினுடைய அருளும் நம்மளுடைய ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கணும். அந்த கிடைப்புக்காக நாம் மிக அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வாருங்கள். முன்னாள் தர்மகர்த்தா அவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க இந்த இடத்துல.
உடல்நலம் சரியில்லைன்னா கூட அவங்களையும் வந்து இந்த மாதிரியான இடத்திற்கு பெரியவர்களை அழைத்து வரும் சிறுவர்களும் அந்த இளைஞர்களுடைய முகத்தில் தெரிகிறது. ஏன்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மிக நமக்கு கிடைத்தால்தான் மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த நேரத்தினுடைய எண்ணம். இப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்காக வருகை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய முன்னாள் தர்மகர்த்தா அவர்கள்கிட்ட நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இருங்க, அவங்க வந்து கைத்தாங்களாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஐயா மேலே கொண்டு போகிறீங்களா? மேலையா? இங்கே இருப்பாங்களா மேலே இருக்க போகிறாங்களா? மேலே தான் அழைச்சிட்டு போகிறீங்களா? சரி, அவங்க மேலே போகிறாங்க, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்க மேலே போட்டோம். மாடிகளெல்லாம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடிகளெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. மக்கள் வந்து கும்பாபிஷேகத்தினுடைய வெளிப்பாட்டுக்காக இவங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய மொட்டை மாடிகள் எல்லாம் வந்து எல்லோருடைய வீடுகளிலிருந்து மொட்டை மாடிகள் எல்லாம் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வந்து பக்தியினுடைய பரவசம் இருக்குது. இந்த தண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த தண்ணி எதுக்கு கொண்டு வச்சுருக்கீங்க? மஞ்சள் தெரி கும்பாசம் இருங்க, அதாவது தண்ணி தெளிக்கணும். ஆமாங்க, எல்லாத்தையும் பண்ணுறோம். அதுதானே? ஆமாங்க. அப்போ அந்த கலசை இது முடிக்கும்போது இந்த தண்ணி ஆமாம், கலசை வைக்கும்போது தண்ணி ஊற்றுறது தண்ணி மக்களுக்கு மேலே கிடைக்கும். சரி, இந்த தண்ணியில் பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து இந்த தண்ணீர் தெளிப்புக்காக மக்கள் காத்திருக்கிறாங்க. அந்த தண்ணீர் தெளிப்புக்கு தயாராக. ஆமாங்க, ரொம்ப அருமையான விஷயம். இந்த பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு மாடி பக்கத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து காத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையெல்லாம் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய தெளிவும் மிகப்பெரிய பக்தி பரவசமும் அவங்ககிட்ட இருக்குது. அங்கே பாருங்கள், மாடிய அந்த விமானத்தினுடைய உச்சியில் அந்த தர்மகர்த்தா அவர்கள் உடல்நலம் சரியில்லை, இருந்தாலும் அவர் தான் அந்த மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லோரும் அவருடைய இளைஞர்கள் அழைத்து சென்று அந்த பெரியவரை அமர வைக்கிறாங்க. அவர் வந்து அந்த கோவில் உச்சத்தில் அவர் அமர்கிறார். கணபதி ஆலயம், கணபதி ஆலயத்தினுடைய கோபுரத்தில் அவர் அமர்கிறார். மக்கள் வந்து எல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்து அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு சென்று அந்த கோவிலில் தரிசனம் பண்ணுவோம். அது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பான விஷயந்தான். ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை அந்த இடத்துல போயிட்டு வணங்கும் பொழுது அந்த நேரடியாக அந்த பக்தியும் அந்த பரவசம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது கொரோனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா, நான் கூட மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறப்ப இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வர முடியும் பார்த்தீங்கன்னா, யாராலையும் வர முடியல. ஏன்னா கண்டமத்தான் கிராமமே முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களாக தான் இருக்குது. அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம ஊருக்கு வர முடியலையே அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மனுடைய கும்பாபிஷேகம், நம்மளுடைய கணபதியுடைய கும்பாபிஷேகம், ஸ்ரீ செல்வ வரதராஜ பெருமாளுடைய கும்பாபிஷேகம்ன்றப்ப நம்ம கோவில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நிகழ்ந்து பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுவீங்க இல்லையா? அந்த வருத்தத்தை தரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் இப்போ எல்லாமே விர்ச்சுவலாக தான் அதை இணைகிறோம். எல்லாமே வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இணையம் வழியாக இணையக்கூடியது. இப்போ உலகத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த நேரலையை நான் எஃப்எம் வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இறைவனுக்கும் உங்களுக்குமான ஒரு இணக்கம், ஒரு நெருக்கம் வருது இல்லையா? அந்த நெருக்கத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதான் ஒரு பெரிய விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறது எதுக்குன்னு அவருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணீர் வந்து கும்பாபிஷேகம் நிறைவு பண்ணும்போது இந்த தண்ணீரை மக்கள் மத்தியில் அவர்களுக்கு தெளிக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா இந்த தண்ணீரில் பூக்கள்லாம் போட்டிருக்காங்க, மலர்கள் போட்டு அது அப்படியே அந்த மலர்களால் நிரம்பப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரை அள்ளி அங்கே தெளிப்பாங்க.
இந்த தெளித்தல் என்பது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த தெளித்தல் தான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்குறாங்க. எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே வந்து மிக அற்புதமாக, அதாவது நம்மளுடைய நிகழ்வை நேரலையாக ஒரு 63 பேர் நேரலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், இதை மட்டுமல்ல ஒரு 600 பேருக்கு மேலே வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளுக்குள் பக்தி பூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களால் அனுமானிக்க முடியுது. அதனால் இப்போ இந்த நேரத்தில் நேரலையை உங்களுக்காக நான் FM வழங்கி கொண்டிருப்பதில் உள்ளபடியே மிக பெருமையாக இருக்கிறது. மொட்டை மாடியில் ஏறி நின்று இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த மொட்டை மாடி பிள்ளைகளெல்லாம் காட்டலாம் வாங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, ட்ரோன் வழியாக கூட இதை பதிவு செய்யப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த ட்ரோனினுடைய பதிவுகளை நம்ம நேரலையாக காட்டுறோம். இந்த ட்ரோன் வழியாக நம்ம வந்து இந்த நிகழ்வை படப்பதிவு செஞ்சு அதையும் வந்து மொட்டை மாடியில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கெல்லாம் அது கையசைத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆனந்தமாக அந்த கையசைப்பதும் அந்த ட்ரோன் மாடியா வழியாக அந்த ட்ரோன் காட்சியை காட்டுவதும் வந்து ஒரு அற்புதமான சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக அந்த ட்ரோன் சுற்றுறதுலாம் எப்படி சுற்றும், லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி போகுது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ட்ரோன் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே இந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி, அந்த கையசைப்பு, அங்கே இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இருக்கவங்களாம் அதை ஒரு காணொலியாக பதிவு செய்வது எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. கலசத்தை எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வர தயாராகிவிட்டார்கள் காப்பு கட்டிய பக்தர்களும் பட்டாச்சாரியார்களும். இனி நேரடியாக இந்த காட்சியை உங்களுக்கு பக்தி பரவசத்துடன் வழங்கிக் கொள்வதில் நாங்கள் மிக பெருமைப்படுகிறோம். நேரடியாக இந்த பக்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். விர்ச்சுவல் வழியாக, அதாவது இணையம் வழியாக இணையக்கூடிய இந்த தருணத்தை நான் அதிகமாக பேசி உங்களுக்கு இந்த நிகழ்வை வழங்கி கொண்டிருப்பதிலும் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை வேறு தளத்திற்கு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். கலசத்தை சுமந்து கொண்டு எல்லோரும் உள்ள வருகிறார்கள். அங்கே பல பேருக்கு வந்து தெய்வம் வந்து மருள் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மருள் வந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அந்த கலசம் சுமந்த பட்டாச்சாரியார்கள்லாம் மேலே வரப்போகிறாங்க. அவர்களுக்கு பின்னணியில் இந்த காப்பு கட்டிய பக்தர்களும் வரப்போகிறாங்க. இவர்கள் மேலே வந்ததுக்கு பிறகுதான் அந்த கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்வார்கள். நிறைவு செய்த பிறகுதான் இங்கே தொட்டிகளில் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூக்களால் மலர்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரை பக்தர்களுக்கு தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கிறது தான் வந்து கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நேரலையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது நான் FM. வேறு ஃபோன் எனக்கு கமெண்ட் வருது என்னன்னு தெரியல. இதில் நின்றுச்சு. வேறு ஃபோனில் கமெண்ட் வருது மட்டும் பாருங்கள். நிறைய வந்துருக்கு கமெண்ட் வருது. ஸ்டிக்கர் சுற்றிக்கிட்டு மேலே வரப்போறாங்க. இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அப்படி வரப்போறாங்க, படி வரப்போறாங்க. படிக்கட்டில் நின்று அது இங்கேருந்து நின்றுக்கிட்டு படிக்கட்டு வந்து காட்டிக்கலான்றேன். அங்கே மறுபடியும் இந்த சாமியை காட்டிட்டு அப்படியே காட்டிட்டு அந்த காரணம் உங்களுக்கு சரியாக இருக்கும். தப்புன்னு அப்படி வரும்போது அப்படி காமிச்சிட்டு மேலே ஏறிடலாம். வருதா? நிறைய இருக்கா? நிறைய வருது. என்னென்ன போட்டிருக்காங்க படிங்க.
கொஞ்சம் இது பண்ணுங்க, நல்ல டைட் பண்ணுங்க. நிதானமாக இதை கொஞ்சம் காட்டு தம்பிங்க வா. அப்படி காட்டு வந்துட்டாங்க. படியேறி வர தயாராகி விட்டார்கள். பக்த கோடிகளும் மற்றவர்கள்லாம் வர தயாராகிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்களும் வந்து உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய நிகழ்வு தான் உச்சகட்டமான நிகழ்வு. இதுவரை காத்திருந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை நேரலையாக வழங்குவதில் பெருமைப்படும் எங்களுடைய நான் எஃப்எம் இப்போ இந்த நேரத்தில் நேரலையாக மட்டுமல்ல, இந்த நேரத்தில் மிக பரபரப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கேன். நிறைவு கட்டத்தை நோக்கி நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். படிக்க இப்படி வந்துரு இங்கே வா. நான் வந்து இடிச்சுக்க கூடாதுல்ல. வாடா இப்படி வரும். எல்லாருமே வந்து கும்பாபிஷேகத்தினுடைய அந்த கலசத்தை சுமந்து கொண்டு மீளே வருகிறார்கள். அந்த கலசத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீ முன்னாடி போயிட்டு அப்படியே நான் ஓடி வந்துடுறேன். கலசத்தை சுமந்து கொண்டு முதல் பக்தர் வந்துவிட்டார். இனிமே வந்து பட்டாச்சாரியார்கள்லாம் வர போகிறாங்க. இவங்களாம் காப்பு கட்டிய பக்தர்கள் வந்து வராங்க. இப்போ இவங்க வந்து இந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வராங்க. ஒவ்வொரு பக்தராக கலசத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். நம்ம அப்படியே மேலே போயிடலாம். நேரலையாக இந்த நேரலை நிகழ்வை இனிமே தான் உச்சகட்டமான நிகழ்வாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து செயல்பாட்டுக்குரியவர்களை அப்படியே போயிடலாம். நான் வரல, லென்த்து விட்டுக்கோ. கேபிள் அறுத்துற போகிறாங்க பார்த்து. இப்போ வந்து கும்பாபிஷேகத்திற்காக கலசத்தை சுமந்து கொண்டு காப்பு கட்டிய பக்தர்கள்லாம் கீழே இருக்காங்க. பட்டாச்சாரியர்கள் மட்டும் கோபுரத்தினுடைய விமான தளத்தில் அமர போகிறாங்க. அந்த 3 கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கும் ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு பட்டாச்சாரியாராக போய் அதனுடைய கும்பாபிஷேகத்தை அந்த தண்ணீரை வந்து அந்த கலசத்திற்கு அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு அவர்களை வந்து அதை வந்து பக்தர்களுக்கெல்லாம் தெளிப்பாங்க. அதுக்கான நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தலையிலும் கலசம் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் காப்பு கட்டிய பக்தர்கள் இந்த கலசத்தை சுமந்து கொண்டு படியேறி கொண்டிருக்கிறார்கள். நேரலையாக காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் 3 கோபுரங்களிலும் வந்து பக்தர்கள் வந்து காப்பு கட்டிய பக்தர்கள் அப்படியே அந்த விமானத்தை கோபுரத்தினுடைய உச்சிக்கு செல்கிறார்கள். அந்த உச்சியில் செல்லக்கூடியவர்களை நாம் நேரலையாக காட்டிக்கொண்டிருக்கிறோம். மேலே வந்துடுவோம். இப்போ படியேறி கொண்டிருக்கக்கூடிய பக்தர் படியேறும்போது கீழே இருந்து உச்சபட்சமான அருள் வந்து அவர் அப்படியே தன்னுடைய கலசத்தை தலையில் வைத்து கொண்டு
ஏறிக்கொண்டிருக்கிறார். அவரை வந்து கைத்தாங்கலாக பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அவரை முன்னோக்கி அழைத்து செல்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சாதனை தான். உச்சத்திற்கு அடைவதற்கு பலருடைய உழைப்பும் பலருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் என்பதாகவே நாம் பார்க்கிறோம். மறுபடியும் இன்னொரு அருள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலசத்தை சுமந்த ஒரு காப்பு கட்டிய பக்தர் வேக வேகமாக போய் கொண்டிருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் எந்த பக்கம் போகிறார் அப்படிங்கிறதே தெரியல. அவர் எங்கே ஒரு இடத்தில் ஏறிக்கொண்டு அவரை ஏற்றி அவர் மேலே கொண்டு போகிறாங்க. நீ மேலே போறியா? அவங்க அங்கே போயிடு. அவர் பெட்டாச்சாரியார் கிட்ட போயிடுறியா? மைக் எடுத்துறியா? மைக் எடுத்துரு, அப்புறம் வந்து மைக் போட்டுக்கலாம். அப்புறமா லைவ் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் கொஞ்சம் நகர்ந்துறீங்களா? மேலே லைவ் மட்டும் போயிடுறேன். லைவ் போயிட்டு இருக்கு. வராங்களா? இல்லைன்னா ஒரு போலீஸ் மேலே வருவீங்க. எல்லாரும் மேலே ஏறக்கூடாது. சரி சார். எங்கள் பூஜை பண்ணணும். அல்லங்க ஏற்க போட்டு பிடிக்க முடியல. சொல்றாரு. சுவிட்ச் எடுத்து ஆயிரம் பூசை உங்களுக்கு தட்டு வரலையா? இன்னும் தட்டு வரல. பூசை யாருமே அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். பைக் இல்லையா? பைக் ஸ்கூல் இருக்கு, அங்கே போயிட்டேன். ஸ்கூல் மேலே ஏறிக்கு இல்லைன்னா சரி அந்தாண்ட இருக்கு. போகிறதுன்னா போதும். கொஞ்சம் நாள் அண்ணா அண்ணா இந்த பக்கம் வந்துடுறீங்களா? கொஞ்சோண்டு அதோ 75 பேர் பார்க்குறாங்க. வீணா போயிடும் அடுத்துக்கு. வந்துட்டியா? சொல்லு போயிட்டேன். நான் மேலே நிற்கிறேன். இங்கே தண்ணி ஊற்றுவாங்க, அந்த இடத்துல நிற்கிறேன். ஃபோனை வச்சுக்கிட்டு தலைவரே, நான் சொல்லும் போது இது அப்படியே நீங்கள் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பட்டன் மேல் பட்டன் மட்டும் அழுத்து. ஃபோனை என் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை மேல் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது அவங்க பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போ இப்படி கொஞ்சம் மேலே வச்சு நடுப்பட்டு மட்டும் அழுத்தி அங்கே கவர் பண்ணுவாங்க கலசத்தை. நான் சொல்லும் போது அழுத்திடுவாங்க.
போயிடும். ஐயா கொஞ்சம் ஐயோ சாரி சாரி சார். மைக் போட்டு பேசு. மைக் போட்டு பேசு. மிக அருமையான ஒரு நேரலையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது நான் எஃப்எம். விர்ச்சுவல் வழியா நம்ம வந்து கேட்கிறோம், விர்ச்சுவல் வழியா பார்க்கிறோம். இப்போ வந்து நேரலையாக இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நேரலையை மிக அற்புதமான ஒரு செயலாக எங்களுக்கு அந்த காப்பு கட்டிய பக்தர் செஞ்சிருக்கார். கும்பாபிஷேகத்துல மேல போயிட்டு கலச பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எப்படி உணர்றீங்க? எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நீங்க கேமரா எடுக்கிறது வருது. நீங்க இது பண்ணீங்க, விரதம் இருந்தீங்க. நான் நேத்து காப்பு கட்டிய பக்தர்ல ஒருத்தர் தான் இவரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு. ஐயா ரொம்ப நன்றிங்க. சரி மகிழ்ச்சிங்க. அதாவது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. மக்களுடைய பார்வையில் மக்களுக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து புனித நீர் தெளித்து அவர்களை மிகப்பெரிய சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற தருணம் இது. மகா கும்பாபிஷேகம் நிறைவடைந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள், நவகிரகங்கள் எல்லா விதமான எங்களுக்கு வச்சிரு எங்க வீட்டுக்கு வச்சிரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேரலை ஒளிபரப்பை உங்களுக்கு வந்து இந்த இணையம் வழியாக முகநூல் பக்கம் வழியாக வழங்கி கொண்டிருப்பதில் உள்ளபடியே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த நிகழ்வை வெவ்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்டமத்தான் ஊரை சேர்ந்த மக்களும் பக்தர்களும் நண்பர்களும் உங்களுடைய ஊரினுடைய நேரலை கோவில் கும்பாபிஷேகத்தை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த எல்லா விதமான தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு ஆகச்சிறந்த ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வு இது. இப்போ நான் நேரலையாக மேலே போகலான்ட்டு இருக்கேன். மேல் சென்று அங்கிருந்து உங்களுக்கு அந்த நேரலை நிகழ்வை நான் நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு நேரலை. இந்த நேரலையை இப்பொழுது நானும் இந்த கணபதியினுடைய ஆலயத்தின் கோபுர உச்சிக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த உச்சிக்கு சென்று அங்கிருந்து இந்த நிகழ்வை உங்களுக்காக சொல்லி இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்யலாம் என்பதற்காக படியேறி கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆட்டம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது இது. எனக்கு மிகப்பெரிய பயமாகவும் இருக்கிற பக்கம் இதெல்லாம் இந்த மாதிரி உயரங்களையும் இந்த மாதிரி உச்சமான தருணங்களையும் கடந்து தான் நாம் வர வேண்டும். ரொம்ப அழகான இந்த கோவில் அருமையான ஒரு நிகழ்வு. இந்த கலசத்தை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பது தெரியல. எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தருணம். இந்த உச்சகட்டமான இந்த 3 கோபுரங்களையும் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். சரி நண்பர்களே, ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. ஐயா ரொம்ப நேரமாக எங்கள் அக்கா உட்காந்துருக்காங்க. ஐயா கிட்ட இந்த பேசிட்டு இந்த நிகழ்வை நான் வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தை இங்கேருந்து, ஏன்னா உச்சத்தில் இருந்து நிறைவு செய்கிற போது வாழ்க்கை எல்லாமே உச்சமாகவே இருக்கும் சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. கும்பாசம் ரொம்ப சிறப்பாக நடந்தது, நல்லபடியாக நடந்தது. பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. ஐயா வந்து இவ்வளோ உடல் முடியாத நேரத்திலையும் உச்சமான இந்த கோபுரத்தினுடைய உயரத்தில் அமர்ந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. உயரத்தில் வந்து உயரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். 3 வருஷ காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், பயங்கரமான கஷ்டம். அதனால் என்ன ஆண்டவன் இது பண்ணிட்டோம். நல்லாயிருக்கு, ரொம்ப சிறப்பாக நடந்தது. பிரச்சனை இல்லை, இந்த இது இல்லை. இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஐயா நீங்கள் வந்து கோவில் தர்மகர்த்தாவா? தர்மகர்த்தா கோயில் தான். நான் தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தா. பெருசாமி நிர்வாகம் ஓடுது. அதனால் வந்து நல்ல சிறப்பாக நடந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நடந்தது. பரவாயில்ல. அதாவது பல நாள் உழைப்பு இன்று நிறைவடைஞ்சிருக்குல்ல? ஆமாம், நல்ல உழைப்பு. கஷ்டம் 3 வருஷம் கஷ்டம் எனக்கு.
அதிலே ஆண்டவன் எனக்கு வந்து கொடுக்குற காலு தான் அதை ஏற்றுட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, உடல் நலம் இல்லாமல் போனால் கூட நம்ம வந்து உள்ளத்தில் உறுதியாக இருந்தோம்னு வச்சுங்களேன், இறை அன்பும் ஆசீர்வாதங்களும் அருள் நமக்கு கிடைக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். உங்கள் இளைஞர்களும் உங்களை கூப்பிட்டு வரும்போது எவ்வளோ முடியல இருந்தாலும் அவ்வளோ ஆர்வத்தோடு மேலே வந்தீங்க. அந்த வந்த போதே இருந்தது, அடா நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நிறைவடைகிற நேரம்டா, இதுக்கு மேலே என்னடா வழியாவது ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்க பாருங்க. பெருமைங்கய்யா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமை. நாங்கள் மக்கள் வந்து எல்லாம் தூக்கிட்டு வந்து பசங்க எல்லாம் எனக்கு காலு முன்னே போனாலும் பார்த்தீங்கன்னா ஆளுவெல்லாம் அப்படியே வெளியே காலை ஊனாதான் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு சிறப்பாக நடந்து தர்மகத்தா ஐயா அவர்களுடைய இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு சந்தோஷம் நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இன்னொரு நேரலையில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நான் எஃப்எம் வழியாக நேரலையாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மூன்று தெய்வங்களுக்கு மட்டுமல்ல, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நவகிரகங்கள், பரிபாலன தெய்வங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த கும்பாபிஷேகம் நிறைவடைந்திருப்பது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. உள்ளத்தில் ஆனந்தத்தினுடைய ஊற்றாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுடைய நான் எஃப்எம்ஐ டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. இந்த குட்டி பசங்களாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் எம் அஸ்வின் பேசுகிறேன், 6th B கண்டமத்தான் கிராமத்தில். ஆமாம், தம்பி வந்து அவருடைய அப்பா வந்து மணிகண்டனுடைய பையன் அவர். எங்கள் அம்மா பேர் வந்து சுகன்யா. ஆமாம், அம்மா பேர் சொல்லணும்னா கோச்சுப்பான். அடுத்து இந்த குட்டி பையன்கிட்ட கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. எங்கள் பேர் வி நிதிஷ். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து கும்பாபிஷேகம் நல்லா பிடிச்சிருக்கு. கும்பாபிஷேகத்தில் அப்படியே இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நேரலையாக கொடுக்கும்போது எங்கள் கூடயே அந்த நேரலை தொடக்கத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கார் தம்பி. உங்கள் பேர் சொல்லுங்கள். கவின்குமார். கவினா? கவின்குமார், என்ன படிக்கிறீங்க? காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். என்ன காலேஜ் படிக்கிறீங்க? நேஷனல் காலேஜ் திருச்சி. இந்த கும்பாபிஷேக விழா நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. பரவாயில்ல, இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இது பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த கலசத்தினுடைய இந்த ஆசீர்வாதமும் இந்த கலசத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும். செல்வ கணபதியினுடைய கோவிலினுடைய கலசத்தை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுடைய பார்வை அங்கே இருக்குது. அப்படியே நம்ம இந்த நேரலையை ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஆனந்தம் பொங்கக்கூடிய இந்த தருணம் ஆனந்தமாகவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வில், மீண்டும் ஒரு உன்னதமான ஒரு தருணத்தில், ஒரு ஆகச்சிறந்த ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்று உங்கள் நேசத்திற்குரிய ஆர்ஜே நாகா. டாடா, பாபாய்.